வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10/10/2025 தான் அவங்க புதுசாட்டு ஷெடியூலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த டேட்டில் உங்களுடைய ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இதில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 by 1 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, டிஎன்பிஎஸ்சி அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதுதான் அதனுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பேஜ். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, மெனுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும். அதில் ரிக்யூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செலெக்ஷன் ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா எப்போ அப்டேட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள் லாஸ்ட்டு அப்டேட்டு 10/10/2025. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆகும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், கமெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4th குரூப் 4 சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அது பக்கத்தில் ஆன்சர் கீ ஆல்ரெடி பப்ளிஷ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு பப்ளிஷ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான ரிசல்ட்டுக்கு இதில் அப்டேட் பண்ணது அக்டோபர் 2025. ஸோ ஆல்ரெடி இதே டேட்டு இந்த மந்த்து தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்த டேட்டுன்னு மென்ஷன் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா இதற்கான ரிசல்ட்டு தீபாவளிக்கு முன்னாவே வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தீபாவளி வர்றது 20ஆம் தேதி, அதுக்கு முன்னே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட் வர்றது அதிகமான வாய்ப்பு இருப்பதாட்டு ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தனால இதனுடைய கட் ஆஃப் மார்க்கு குறைய அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 150க்கு ஆன்சருக்கு மேலே நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாலே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.